திமுக கூட்டணியில மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சி என்ன அப்படின்னா மனிதநேய ஜனநாயக கட்சி. மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து அதாவது அன்சாரிக்கும் அதே மாதிரி ஜவாஹிருல்லாவுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டையோ என்னமோ தெரியல, தனிநபர் பிரச்சனை, ஈகோ. இந்த ஈகோனால பிரிஞ்சு வந்த கட்சி என்ன அப்படின்னா இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி. இவன் இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கும்போது அன்சாரி அவர்கள் பேசுன பேச்செல்லாம் இருக்குது. எப்பா அப்ப கேட்டு நான்லாம் வந்து ஃபயர் விட்டவன். ஐயோ எப்பா என்னமா பேசுறாப்ல அப்படின்னு. எனக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 10-12 வயசு இருக்கும், அந்த அவ்வளவுதான். அப்ப என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு அப்படியே ஃபயர் ஃபயர் ஆனால் பறக்கும் அன்சாரியுடைய பேச்சுல. அந்த பேச்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் நாங்கள் கோபாலபுரத்திற்கும் போயஸ் கார்டனிற்கும் வாசலிலே காத்து கிடந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது. 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இனிமே கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் நம்பர் 7 வடமரைக்காயர் தெருவை நோக்கி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் வீராவாசனம் வந்து பேசுவாப்ல. ஒன்றை தெளிவாக சொல்கிறோம், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன். இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரைக்காயர் தெருவை நோக்கி தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது. ஒரு தொகுதி அரசியலை முறியடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆம், முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தொகுதிகள் தான் என்ற அந்த நாசகார சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்படி பேசிவிட்டு இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டோம்னா ஒரு சீட்டு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட 2 சீட்டு கொடுத்தாங்க, ஆர் ரஷீதுக்கும் இவருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனா ஒரு சீட்டுக்கு கோபாலபுரத்துல உதயநிதி கிட்ட ஸ்டாலின் கிட்ட முட்டி போட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம். இதெல்லாம் வந்து வீராவசனம். நான் இதை சும்மா சொல்லவில்லை சுண்டி சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து சுண்டி சொல்லி வீராவசனம் பேசி எப்பா 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 எப்பா. இந்த மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய வரலாறு எடுத்து பார்த்துட்டோம்னா 2016 இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச புதிதிலே வந்து அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்துறாப்ல. திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா டீம். இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா ஜெயலலிதா கூட்டணியில இவர். அந்த பக்கம் அவங்க வந்து தோத்துறாங்க, ஜவாஹிருல்லா இவரெல்லாம் தோத்துறாங்க. இவர் வந்து நாகப்பட்டினத்துல ஜெயிச்சிருக்காப்ல. அப்ப கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து எம்எல்ஏ உடனே பெரிய மவுஸ் அவருக்கு. ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா லபக்குன்னு இந்த பக்கம் தாவிடுறாப்ல. தாவி 2019 திமுகவுக்கு இலவச ஆதரவு, 21 இலவச ஆதரவு, 24 இலவச ஆதரவு. அதாவது தொடர்ச்சியா அந்த மனிதநேய மக்கள் கட்சி இவங்க எல்லாம் வந்து இலவச ஆதரவு, இலவச ஃப்ரீ வாக்கு வங்கியாக இருந்துட்டு வர நிலைமையில திடீர்னு வந்து கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது திமுக. திமுகவை எதிர்த்து திமுகவை வீழ்த்த போறேனே கட்சி ஆரம்பிச்சு வந்து 2019 2021 திமுக எதிராக களம் கண்ட கமலஹாசனுக்கு கட்சிக்குள்ள போன உடனே கூட்டணிக்குள்ள போன உடனே ராஜ்யசபா சீட்டு. ஆனா மனிதநேய மக்கள் கட்சிக்கு நீ 2016 இருந்து இருக்க 10 வருஷமா 19 தேர்தலையும் ஒண்ணும் இல்ல, 24 தேர்தலையும் ஒண்ணும் இல்ல, ராஜ்யசபாலையும் ஒண்ணும் இல்ல, உள்ளாட்சியிலையும் பெரிய அங்கீகாரம் இல்ல. ஏன்னா ஒரு கூத்தாடி கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் கூட இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு, இந்த மனித ஜனநாயக கட்சிக்கு இல்ல. அப்ப இலவச வாக்கு வங்கியா இருந்ததுக்கு பிறகு இந்த வீராவசனம் எல்லாம் பேசி இங்க வந்ததுக்கு பிறகாக இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டோம்னா மறுபடியும் அதே ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்காக அன்சாரி இன்னைக்கு கோபாலபுரம் வாசல்ல கூர்க்கா மாதிரி காத்துக்கிட்டு இருக்காப்ல.